குட் ஈவினிங் சார். ஹலோ. வணக்கம் சார். மாடர்ன் ஃபார்ம்ஸ்லேருந்து வரேன். பாக்ஸ் வந்துருச்சா? என்னால் இருக்கு. போகலாம். ஆயா டேன், ஏன் லேட்டு? ஏன் கேட்க மாட்டேன்? நீ தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்க. தண்ணி என்னையா தண்ணி, தினமும் தான் அடிக்கிறான். பணம் ஃபுல்லாக வந்துருச்சா? ஃபுல்லாக வந்துருச்சு. ஹெல்த் மினிஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சா? பிஏ போயிருக்கான், இன்னும் ½ ஹவரில் வந்துடுவான். அது வரைக்கும் எப்படி டைம் பாஸ் பண்ணுறது? இப்படி தான். ஹலோ, என்னையா செக்ரட்டரி? நான் தான் ஹெல்த் மினிஸ்டரோட பிஏ பேசுகிறேன். பணம் வந்துடுச்சா? வந்துடுச்சு. சரி, நான் குடோனுக்கு போய் எல்லா சாரையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். டீன் சார் எங்க? சந்தோஷமாக சொர்க்கத்தில் செட்டில் ஆகிட்டார். ஓஹோ, நானும் வந்துக்கிட்டு இருக்கேயா. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே மாதிரி தானே வரும். பின் ஆஸ்பத்திரியில இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்றானுங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு தான் கேட்கிறேன். அதனாலதான் நான் சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கிற வரைக்கும் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா அவளை ஏன் முதல் மந்திரியா இருந்தாலும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன்னு உங்க வேலை சத்தியம் பண்ணி சொல்றேன். அடங்கோம்மால, நீ மாட்டு டாக்டர் இல்லை மனுஷன் டாக்டராடா? நீ இத்தனை வருஷமா எனக்கு ஊசி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. கோத்த என் தலைமையில ஒரு மயிறு கூட முளைக்கல. அடா அடா அடா, சரஸ்வதி உங்க நாக்குல கண்டாவுன்னு தாண்டவ மாடுறாங்க. என்ன அழகான ஒரு உருவம், என்ன அழகான ஒரு வார்த்தை ஜாலம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, உங்க ரெட்டை வேஷத்துக்கு என்ன காரணம்? டாக்டர், நீ டிவியில் பார்த்தியா? அது டூப்ளிகேட்டு. இந்த குந்தி நிற்குது பாரு, தான் ஒரிஜினல். இப்படியே போய் ஓட்டு கட்ட ஒரு நாய் கூட சீண்டாது. ஐயா வெங்கடாஜலபதி, உன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முடிய காணிக்க கொடுக்குறாங்க. அதில் ஒரு முடியாவது இங்கே நட்டுக்குச்சுன்னா, அன்னமாச்சாரியா வாயில தான் நான் பாட்டு பாடினாரு. எங்க ஐயா ஓண்டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாரு. உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சு. ஏன் பொண்டாட்டி ஐயாவுக்கு முடியலாம் வளரணும்னு தினமும் கோயில அங்க பிரதட்சணம் செய்யறா. ஆமாங்க, உன் பொஞ்சாதிக்கு ரகசியம் தெரிஞ்சிருச்சு இல்ல? கோதட்டும் ஐயா, டாக்டர் சாருக்கு அந்த பால் எடுத்து கொடுறேன். வேண்டாம் வேண்டாம், ஐயா குடிக்க வேண்டிய பாலை எனக்கு கொடுக்குறீங்களே. டீச்சி அப்படி சொல்லாதிரி. சூப்பர் வார்த்தை சொன்னல, அதுதான் ஆட்டுப்பால் காந்தி தாத்தா குடிச்சுது. பால் ரொம்ப ருசியா இருக்குங்க. தேங்க்ஸ். டே கோதண்டம் ஐயா, நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் பாடுறா. அப்ப இவரு கோத்த இனி என்ன பால் குடிச்சு நல்ல பாட கட்டிட்டு. டேய், ரொம்ப கோவாதுரா. இது ஒரிஜினல் மயிர் இல்லை, கிரிக்கெட்டு கிரவுண்டு தான்னு இன்னைக்கு உன் பொஞ்சாதிக்கு தெரிஞ்சுது. நாளைக்கு அக்கம் பக்கத்து பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளன்னைக்கு உன் தெரு முழுக்க தெரிஞ்சிடும். அதுக்கப்பால இந்த ஸ்டேட் முழுக்க தெரிஞ்சிடும். அப்புறம் பப்ளிக் என்ன டேய் டோபா தலையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. என் இமேஜ் என்னடா வந்து, அதுக்கு தான் விஷத்தோட கொடுத்தேன்.
டேய் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ டோப்பாவை நான் கண்ணுக்கு லென்ஸ் வச்சுக்கிறேன். பிஏ எங்கடா? வெட்டி அமைச்சிருக்காண்ணா. அவன் பின்னாடி வரேன்னா தர திறந்து விட. விட்றா. Come on, pass, move it, come on. Okay. உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் கொலையில உங்களுக்கு வேற யார் மேல சந்தேகம் ஹெல்த் மினிஸ்டர் வராருன்னு சொல்றேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள பாடி இருக்கா? சீ, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ மீன் உள்ள டெட் பாடி இருக்கா? உள்ள தொங்கிட்டு இருக்கு, நீயே போய் பாரு. காதுல என்ன செவிட்டு மிஷினா? என்னது படையப்பா தானே? பட ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு. சூப்பர் ஸ்டாரு. சார், உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா சார்? ஹெல்த் செக்ரட்டரி பானர்ஜியோட பணம் கூட கிடைக்கல. நாம வித்தலாம் நினைச்ச 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெடிசன் அவன் ஜிஹெச் முன்னாடி தூக்கி போட்டா. கவர்மெண்ட் அதை சீஸ் பண்ணிடுச்சு. ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் கலாட்டா செய்யறாங்க. இது பெரிய நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு. இவ்வளவு நடந்தும் அந்த கிரிமினலை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இதை யாரோ இன்டெலிஜென்ட்டா செய்யறாங்க சார். 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஆளுங்கள்ல யாரோ தான் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். தள்ளுங்கடா. என்னையே இந்த ஆட்டம் ஆட்டுறான்னு யார் அவன்? எங்க இருக்கான்? எப்படி இருப்பான்? என்னடா பெருசா உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்கீங்க, நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? போங்க, கமான். கணேஷ், நீ திரும்பி வரதுக்கு லேட் ஆனாலும் ரொம்ப பயந்துட்டேன். போன வேலை என்னாச்சு? திவ்யா வரட்டும். கைதிகளுக்கு உபதேசம் பண்றதுக்கு மாதாஜி வராங்க. அவங்களுக்கு பாஸ் கொடுத்து உள்ள அனுப்புங்க. ஓகே சார். நாம நினைச்ச மாதிரியே டோட்டல் போலீஸ் ஃபோர்ஸே டென்ஷன்ல இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சிவியரா இருக்குன்னு நம்ம ஆள் மெசேஜ் கொடுத்தான். நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் நீ இங்கேருந்து வெளியே வராத.